ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிற கோதுமை ரவா கேசரி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இதில் எந்த ஃபுட் கலருமே சேர்க்காம ரொம்ப நேரம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி நம்ம செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பேன் ஹீட் ஆனதும் 1 கப் சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆகி வர டைமில் சுகர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கலாம். ஒரு கொதி வந்ததும் 1/4 மூடி லெமன் ஜூஸ் இதோடு சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்க்கும் பொழுது ரவா கேசரி ரொம்ப நேரத்துக்கு நமக்கு சாஃப்டாகவே இருக்கும். அதை ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 1 கப் கோதுமை ரவையை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ரவை பதத்துக்கு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் 1 கப் கோதுமை ரவையை இதோடு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். ரவை நல்லா வறுபட்டதும் 3லேருந்து 4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். கோதுமை ரவை நமக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படிங்கிறனால நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கலந்து எடுத்துக்க போகிறோம். இப்போ நமக்கு கோதுமை ரவை நல்லா வெந்துருச்சு. ஏற்கனவே நம்ம காய்ச்சி வச்சுருந்த சுகர் சிரப்பை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். சுகர் சிரப்பும் கோதுமை ரவையும் ஒன்று சேர நமக்கு வெந்து வந்துருச்சு. இது கூட 1/4 கப் தேங்காய் எண்ணெயும் வாசனை இல்லாத சமையல் எண்ணெயும் கலந்த கலவையை சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயை சேர்த்து செய்யும்போது கோதுமை ரவா கேசரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். விருப்பப்பட்டால் முந்திரி பருப்பு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நமக்கு இப்போ அருமையான கோதுமை ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. விருப்பப்பட்டவங்க சுகர் சிரப்புக்கு பதிலாக வெல்லத்தையும் நம்ம சேர்த்து பண்ணலாம். இன்னும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.